அஸ்மத் குரு பரம்பரைபியோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மினி பைட்ஸ் என்னென்னா ருத்துக்கள். போன எபிசோடில் நாம் அயனங்கள் பார்த்தோம். அதாவது வருஷத்தை ரெண்டாக பிரித்தோம்னா 2 அயனங்கள், உத்தராயணம் தட்சிணாயனம், அதை பார்த்தோம். இதே வருஷத்தை 6ஆக பிரித்தோம்னா இதுக்கு ருத்துக்கள்னு பேர். இது மொத்தம் 6 ருத்துக்கள். இது வசந்த ருத்து, கிரீஷ்ம ருஷு, வருஷ ருத்து, ஷரத் ருத்து, ஹேமந்த ருத்து, சிசிர ருத்து அப்படின்னு சொல்லக்கூடிய 6 ருத்துக்கள். இது என்னென்ன ருத்துக்கள் அப்படின்னு பார்ப்போம். வருஷத்தை 12ஆக பிரித்தோன்னா 12 மாதங்கள் வருதுன்னு பார்க்குறோம் இல்லையா? ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ 6 ருத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது 2 மாதம் சேர்ந்தது ஒரு ருத்து அப்படின்னு கணக்கு. அது என்னென்ன ருத்துக்கள், என்னென்ன மாதங்கள்னு பார்க்கலாம். முதல்ல வசந்த ருத்து. இது சித்திரை மாதமும் வைகாசி மாதமும் சேர்ந்ததுக்கு வசந்த ருத்துன்னு பேர். நம்ம இங்கிலீஷ் கேலண்டர் பிரகாரம் பார்த்தோன்னா மிட் ஏப்ரல்லேருந்து மிட் ஜூன் வரைக்கும் வரக்கூடியது. இதுக்கு வசந்த ருத்துன்னு பேர். சம்மர்னு சொல்லுவோம், ஸ்ப்ரிங் சம்மர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த காலம். ரெண்டாவது கிரீஷ்ம ருத்து. கிரீஷ்ம ருத்துன்றது நல்ல பியூர் சம்மர். இது ஜூன்லேருந்து ஆரம்பித்து மிட் ஜூன்லேருந்து ஆரம்பித்து மிட் ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடியது. ஆனி மாதமும் ஆடி மாதமும் சேர்ந்தது கிரீஷ்ம ருத்து. இதுக்கு அடுத்தது வருஷ ருத்து. வருஷ ருத்துன்றது ஆவணி புரட்டாசி சேர்ந்தது வருஷ ருத்து. இது மான்சூன்னு சொல்லக்கூடிய காலகட்டம். இது மிட் ஆகஸ்ட்லேருந்து ஆரம்பித்து மிட் அக்டோபர் வரைக்கும் வரக்கூடியது. இது ஒரு மழைக்காலம்னு சொல்லக்கூடிய காலம். ஏன்னா தமிழ்லேயே ஒரு வச்சனம் உண்டு, ஆடியில் காற்றடிச்சா ஐப்பசியில் மழை வரும் அப்படின்னு. இப்போ அந்த மழை காலகட்டம் இருக்கக்கூடியது இந்த ருத்து. இதுக்கு அடுத்தது சரத் ருத்துன்னு பேர். சரத் ருத்துன்றது ஐப்பசி கார்த்திகை இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்துக்கு இது மிட் அக்டோபர்லேருந்து ஆரம்பித்து மிட் டிசம்பர் வரைக்கும் வரக்கூடியது. இதுக்கு சரத் ருத்துன்னு பேர். இதுக்கு அடுத்தது ஹேமந்த ருத்து. ஹேமந்த ருத்துன்றது மார்கழி தை, இது 2 மாதம் சேர்த்தது. இந்த ருத்து ஒரு முக்கியமான ருத்துவாக நாம் இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை உபன்யாசத்தில் சொல்லும்போது மாசானாம் மார்கசீர்ஷமகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வச்சனம் இவர் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொன்னது. அது விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த மார்கழி மாதம்ன்றது பிரம்ம முகூர்த்த மாதம்னு சொல்லக்கூடியது. நேற்றுக்கு அயனங்கள் பார்க்கும்போது உத்தராயணம்னு பார்க்குறோம் இல்லையா? உத்தராயணன்றது பகல் ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த தட்சிணாயனத்தோட கடைசி இருக்கக்கூடியது என்னென்னா மார்கழி மாதம். அப்போனா என்னென்னா சூரியோதயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி காலம் அப்படின்னு அர்த்தம். இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்கிறது. நம்ம 4:30 6 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இது பிரம்ம முகூர்த்த காலம். தேவர்களுக்கு இது பிரம்ம முகூர்த்த காலம் இந்த மாதம் ஃபுல்லாகவே. அதனால் இந்த மாதமே பிரம்ம முகூர்த்த மாதம்னு சொல்லக்கூடியது. இது ஹேமந்த ருத்துவில் வரக்கூடிய ஒரு மாதம். அதனால் இது ஒரு சிரேஷ்டமானது. இது மிட் டிசம்பர்லேருந்து ஆரம்பித்து மிட் பிப்ரவரி வரைக்கும் வரக்கூடியது. கடைசியாக இருக்கக்கூடியது சிசிர ருத்துன்னு பேர். இந்த சிசிர ருத்துன்றது வின்டர், நல்லா குளிரும் அந்த காலம். ஏன்னா மார்கழியிலேருந்து ஆரம்பித்தே குளிர் வரும். இந்த குளிர் இது மாசி பங்குனி இந்த 2 காலங்களில் வரக்கூடியது. அதாவது வின்டர்லேருந்து சம்மருக்கு மாறக்கூடிய காலகட்டம். இது மிட் பிப்ரவரிலேருந்து ஆரம்பித்து மிட் ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடியது இந்த காலம். இப்படி மொத்தம் 6 ருத்துக்கள் பார்த்துருக்கோம். இந்த 6 ருத்துக்கள் சேர்ந்தது ஒரு வருஷம் இல்லையா? ஒரு வருஷத்தை 2ஆக பிரித்தா 2 அயனங்கள்னு பார்த்துருக்கோம். இப்போது 6ஆக பிரித்தா 6 ருத்துக்கள்னு பார்த்துட்டுருக்கோம். இதே ஒரு வருஷத்தை 12ஆக பிரித்தா 12 மாதங்கள்னு வருது இல்லையா? அது என்னென்ன மாதங்கள், அது மாதத்தினுடைய விசேஷங்கள் என்னன்றதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்ரீமன் நாராயணா.